ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1242. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு கடவுள் கொள்கையை நிலைநாட்டியது. இவற்றில் பக்தி என்பது முன்னேயே சொன்னது போல இயல்பாக சர்வ ஜனங்களுக்கும் இருப்பது. உலகம் என்று இப்படி ஒன்று இருந்து இவ்வளவு காரண காரிய விதிகளோடு எல்லாம் நடக்கிறதென்றால் இதை சிருஷ்டித்து நடத்தும் மகாசக்தனாக ஒரு சுவாமி இருக்கத்தான் வேண்டும் என்று எவருக்குமே தோன்றுவதுதான் இயற்கை. தோன்றாமல் இருப்பதுதான் ஆச்சரியம். சுவாமி இல்லை என்று சொல்லத்தான் சிக்கலான புத்திவாதம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பௌத்தர்கள் செய்தார்கள். இந்த வாதத்துக்காக இல்லாமல் வேறு சமாச்சாரங்களுக்காகத்தான் அவர்களை ஜனங்கள் பின்பற்றினார்கள். பௌத்தத்தை பின்பற்றும் பொழுதும் ஜனங்களுடைய மனசை விட்டு பக்தியும் ஈஸ்வர நம்பிக்கையும் போகவில்லை. அதனால் வேறு வழியில்லாமல் அப்படி பௌத்தர்களும் பக்தி வழிபாட்டுக்கு ஒரு தினசில் இடம் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. இந்த விஷயங்களை முன்னாலேயே சொன்னேன். இப்படி இருந்த நிலையில் சரியான வேத வழிப்படியான பக்தியை நிலைநாட்டுவதற்கு ஆச்சாரியால் வாதம் எதுவும் அதிகம் பண்ண வேண்டியிருக்கவில்லை. புத்தி சமாச்சாரம் நிறைய கலக்கும் ஞான விஷயமாக வாதம் நிறைய பண்ணி எதிர்க்கட்சியை நிராகரணம் பண்ணுவது போல இயற்கையாக ஹிருதயத்தால் ஊறுகிற பக்தி விஷயமாக வாதம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜனங்கள் பக்தியை நன்றாக திறந்துவிட்டு ஈஸ்வரனிடத்தில் செலுத்துவதற்கு வழியாக நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணி கொடுத்தும் ஆலயங்களை மந்திர சக்தியினால் சாநித்தியம் உள்ளவையாக ஆக்கியும் வழிபாட்டு முறைகளை சுத்தப்படுத்தி தந்தும் விட்டாலே போதும். ஜனங்கள் இப்பொழுது பௌத்தப்படி பண்ணி கொண்டிருக்கும் இரண்டாங்கட்டான் உபாசனையை காபாலிகம் வாமாச்சாரம் என்றெல்லாம் பண்ணும் குரூரமான ஆபாசமான உபாசனைகளையும் தான் விட்டுவிட்டு வைதீக உபாசனைக்கு வந்து விடுவார்கள். அறிவாளிகளாக வாதம் செய்கிற பௌத்தர்களை பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டாம். பதில் வாதம் பண்ணுவதால் ஹிருதயத்திலிருந்து ஊற வேண்டிய பக்தியை ஊறப்பண்ண முடியுமா என்ன என்கிற ரீதியில் ஆச்சாரியால் செய்துவிட்டு போய்விட்டார். அதனால் லோகத்திற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஒரு ஈஸ்வரன் உண்டு என்பதை காரணங்கள் காட்டி அழுத்தமாக சொன்னதற்கு அதிகமாக இந்த விஷயத்தில் வாதம் என்று அதிகம் செய்யவில்லை. இப்பொழுது 2 வார்த்தைகள் சொன்னேனே, உபாதான காரணம் நிமித்த காரணம் என்று. இந்த இரண்டையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மேலே போவதற்கு இல்லை. அத்வைதத்துக்கும் மற்ற வைதீக அவைதீக சித்தாந்தங்களுக்கும் உள்ள சில வித்தியாசங்களை முன்னே சொன்ன பொழுதே இதையும் சொல்லியிருக்க வேண்டும். ஒரு வஸ்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு மூலப்பொருளை கொண்டுதான் உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நகை இருக்கிறதென்றால் தங்கம் வெள்ளி மாதிரி ஒரு உலோகத்தை கொண்டுதான் அதை பண்ணியிருக்க வேண்டும். வீடு இருக்கிறதென்றால் அதற்கு செங்கல் வேண்டும். நகைக்கு தங்கம் உபாதான காரணம், வீட்டுக்கு செங்கல் உபாதான காரணம். தங்கம் எப்படி நகையாச்சு? செங்கல் எப்படி வீடாச்சு? ஒரு தட்டானால் தங்கம் நகையாயிற்று, ஒரு கொத்தனால் செங்கல் வீடாயிற்று. தட்டானும் கொத்தனும் நிமித்த காரணம். பானை உதாரணத்தைத்தான் பழைய புஸ்தகங்களில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கும். பானைக்கு உபாதான காரணம் களிமண், நிமித்த காரணம் குயவன். ஆதாரமான பொருளாகிய உபாதான காரணத்தை கொண்டு யார் அல்லது எது ஒரு வஸ்துவை உண்டாக்குகிறதோ அது நிமித்த காரணம். ஜகத்து என்று ஒன்று இருப்பதற்கு ஈஸ்வரனே உபாதானம் நிமித்தம் என்ற 2 காரணங்களும் என்பது அத்வைதத்தின் கொள்கை. ஜகத்தை மித்யா என்று அது சொல்லும். அதாவது நிரந்தர சத்தியமாக இல்லாமல் சத்தியம் மாதிரி தோற்றம் மட்டும் அளிப்பது. ஞானம் வந்தால் அது போய்விடுவது என்று சொல்கிறது. ஆனால் நடைமுறையிலே இருப்பது போல வியாவகாரிக சத்தியமாக ஜகத்து இருக்கிற பொழுது அதை பண்ண ஒரு ஆதார மெட்டீரியலும் பண்ணுவிக்கிற ஒரு கர்த்தாவும் இருக்கத்தானே வேண்டும். அந்த இரண்டுமே ஈஸ்வரன் தான் என்று அத்வைதம் சொல்கிறது. வேறு மெட்டீரியலை கொண்டு அவன் ஜகத்தை பண்ணினான் என்றால் அந்த மெட்டீரியல் எங்கே இருந்து வந்தது, அது எப்படி உண்டாயிற்று என்று கேள்விகள் வரும். அதனால் உபாதான மெட்டீரியலும் அவன்தான்,
அதை ஜகத்தாக நிர்மாணம் பண்ணிய நிமித்த காரணமாகிய கர்த்தாவும் அவன்தான் என்றே இருக்க வேண்டும். தன்னையே தன்னுடைய மாயா சக்தியாலேயே அவன் ஜகத்து என்பதாக தோற்றம் காட்டும்படி பண்ணுகிறான் என்றால் உபாதான நிமித்த காரணங்கள் இரண்டும் அவன்தானே. ஜகத்து அவனுடைய மாய கனா. நாம் கனா காண்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்வப்ன லோகத்தில் இருக்கிற அவ்வளவு வஸ்துகளுக்கும் மெட்டீரியல், அதாவது உபாதானம் நம்மிடமிருந்து தோன்றியது தானே. ஸ்வப்ன லோகத்தை நிர்மாணம் செய்த நிமித்த காரணமும் நாம் தானே. சுவாமியே இல்லை என்று சொல்லும் சித்தாந்தங்கள் அணுக்கள் என்ற உபாதான காரணத்தை கொண்டு ஜகத்தை செய்யும் நிமித்த காரணம் மட்டுமே சுவாமி என்று சொல்லும். சித்தாந்தங்கள் என்றெல்லாம் பல இருந்த பொழுது இரண்டு காரணமும் அவன்தான் என்று அத்வைதம் சொல்லியது. ஈஸ்வர ஜகத்தின் கர்த்தா இல்லை என்று சாங்கியம் சொல்லும். ஈஸ்வர தத்துவத்தை ஞானஸ்வரூபமாகத்தானே சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட சைதன்ய மூலத்திலிருந்து ஜடமான லோகம் சம்பவிக்க முடியாது என்று சாங்கியர்கள் வாதிப்பார்கள். ஆச்சாரியால் என்ன சொன்னார் என்றால், சைதன்ய மூலம் வாஸ்தவமாகவே இப்படி ஜடலோகம் என்று ஒன்றை பண்ணவில்லை. அதாவது ஜட பிரபஞ்சம் நித்திய சத்தியமான ஒன்று இல்லை, மாயையினால் ஏற்பட்ட தோற்றம்தான். பௌதீகமான ஜடம் என்று நினைப்பதும் மாயா கல்பனையான எண்ணம்தான். அதாவது இப்பொழுது சயின்ஸில் சொல்கிறபடி மேட்டரும் ஒரு வித எனர்ஜி தான், கல்பனா சிந்தனையான ஒரு தோற்றம்தான். நம்முடைய அறிவில் கல்பனை எழுகிறது போலவே எல்லா அறிவுக்கும் காரணமான சைதன்ய மூலமான ஈஸ்வரனிடம் லோக கல்பனை ஏற்பட்டதில் சைதன்யம் ஜடம் என்று முரணாக எதுவும் இல்லை என்று காட்டினார். கல்பனா லோக கர்த்தாவாக ஒரு ஈஸ்வரன் உண்டு என்று சொன்னார். கர்த்தா என்பது பிரம்மசூத்திர வார்த்தை. அதை எடுத்துக்கொண்டே கிறிஸ்துவர்களும் கர்த்தர் என்பது. மாயம் கல்பனை என்று எதுவானாலும் அப்படி மாயக்கற்பனை பண்ண ஒன்று இருக்கத்தானே வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தா ஈஸ்வரன் என்று ஆச்சாரியால் சொல்லி சாங்கியர்களை கண்டித்தார். பல தாத்தா ஈஸ்வரனே என்று விளக்கி காட்டி மீமாம்சகர்களை கண்டனம் செய்தார். காரியங்கள், அதாவது கர்மானுஷ்டானம் தானே பலன் கொடுப்பது, பலனை தர ஒரு ஈஸ்வரன் வேண்டியதில்லை என்று மீமாம்சகர்கள் வாதம் செய்ததை ஆக்ஷேபித்து பேரறிவான ஈஸ்வரன்தான் இன்ன காரியத்துக்கு இன்ன விளைவு என்று நிர்ணயம் பண்ணி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பதான கோடான கோடி காரியங்களால் இப்படி ஒரு பிரபஞ்ச ஒழுங்கு ஏற்பட்டிருக்கும்படி பண்ணுகிறான் என்று ஆச்சாரியால் எதிர்வாதம் செய்தார். இதற்கு அதிகமாக சுவாமி சம்பந்தமான ஆச்சாரியால் வாதத்தில் போகாமல் பக்தி வளர என்னவெல்லாம் பண்ண வேண்டுமோ அதை காரியத்தில் செய்து கொடுத்தே பௌத்த மதத்திற்கு ஜன சமூகத்தில் ஃபாலோயிங் இல்லாமல் ஆக்கிவிட்டார். வழிபாட்டு முறைகளை குரூரமான அம்சங்களும் அருவருப்பான அம்சங்களும் இல்லாமல் ஜனங்களின் மனசை கவரும்படியாக பிரேமை பக்தி நிறைந்ததாகவும் வைதீக மந்திரபூர்வமானதாகவும் ஆக்கி கொடுத்தார். ஆலயங்களுக்கெல்லாம் போய் சாநித்தியம் நன்றாக பிரகாசிக்கும்படியாக தூண்டி கொடுத்தார். பல ஆலயங்களில் யந்திரங்களை ஸ்தாபித்து நல்ல திவ்ய சக்திகள் பரவும்படி பண்ணினார். குழந்தையிலிருந்து ஆரம்பித்து மகா பண்டிதர் வரை எல்லோரும் மனமுருகி பிரார்த்தித்துக் கொள்வதற்கான ஸ்தோத்திரங்களை ஏராளமாக செய்து கொடுத்தார். தந்திரங்கள் என்பதாக உருவாகி கொண்டு போன வழிபாட்டு சாஸ்திரங்கள் பல இருக்கின்றன. 64 தந்திரம் என்று ஒரு கணக்கு. சௌந்தரிய லஹரியில் இதை சதுஷ்ஷ்டியா தந்திரைஹி என்று சொல்லியிருக்கிறது. பின் குறிப்பு 31வது ஸ்லோகம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு தந்திரம் உண்டு, ஆகமம் என்றும் சொல்வதுண்டு. இவை வேத அடிப்படைக்கும் கொள்கைகளுக்கும் வித்தியாசமாக போய் தாங்களே இண்டிபெண்டான ஆதார சாஸ்திரங்கள் மாதிரி ஆகுமானால் அப்பொழுது இவற்றை ஏற்றுக்கொள்வதற்கில்லை என்று ஆச்சாரியால் நிலைநாட்டினார். வேதத்தை அனுசரித்து போகும் தந்திரங்களையே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஜனங்கள் குரூரமான பீபத்சமான வழிபாட்டு அம்சங்களை விடும்படி பண்ணினார், சமனம் பண்ணினார். தந்திரங்களில் கௌல மார்க்கம், மிஸ்ர மார்க்கம், சமய மார்க்கம் என்று உள்ள மூன்றில் கௌலம், அதாவது வேதத்தை சாராமல் இண்டிபெண்டாக இருப்பது, மிஸ்ரம் வேத வழிகளையும் அங்கங்கே கலந்து கொள்ளும் சமய மார்க்கம்தான் வேதத்தையே அனுசரித்தது. ஆச்சாரியால் அதைத்தான் ஸ்தாபித்தார். அதனால்தான் மதம் என்பதற்கே சமயம் என்று பெயர் சொல்கிறோம். அப்புறம் அதாவது ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் வந்த நியாய சாஸ்திரக்காரரான உதயநாச்சாரியார் என்பவர் புத்திவாதமாக
அதாவது தர்க்க ரீதியாகவே சுவாமி உண்டு என்பதற்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லி பௌத்த மத கருத்து இந்த அம்சத்தில் சரியாக இல்லை என்று நிலைநாட்டினார். நியாய குசுமாஞ்சலி என்ற அவருடைய புஸ்தகத்தின் மூலம் பௌத்தர்களின் நிரீஸ்வரவாதத்தை, அதாவது தெய்வம் இல்லை என்ற வாதத்தை அவர் தர்க்க ரீதியில் தகர்த்தார். உதயநாச்சாரியார் ஆச்சாரியாளின் அவதாரம் முடிந்து கொஞ்ச காலத்துக்குள் வந்து அவர் பாக்கி வைத்துவிட்டு போயிருந்ததை பூர்த்தி பண்ணியவர். இது பக்தி உபாசனையில். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.